ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களா அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கடந்த காலத்தில் நடந்து வந்த சில அரசியல் பாதைகள்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, அரசியல் ஜோதிடத்திற்கும் எந்த அளவுக்கு தொடர்புடையது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது 2016 எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. எலெக்ஷன் அறிவித்து அதுக்குண்டான தேர்தல் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து என்னுடைய குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயாவை பார்க்குறதுக்கு நிறைய அரசியல்வாதிகள் அவங்க வெவ்வேறு ஆட்கள் மூலமாகவோ அல்லது அவங்க நேரடியாகவோ தொடர்பில் பார்த்தாங்க. இது நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியும், நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சங்கடத்தில் அவர் இருப்பார். என்ன காரணம்னு கேட்டால், ஜெயிக்கிறவங்களும் கேட்பாங்க, தோக்குறவங்களும் கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த தடவை சாதகமாக இல்லை அப்படின்னா, ஐயா சாமி எப்படியாவது ஜெயிக்க வச்சுருங்க, என்ன வேணால் பண்ணி ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி என்ன வேணால் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் எங்கள் குருநாதர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கிரகங்கள் 4 கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்கணும். இந்த 4 கிரகங்கள் வலுவாக இருக்கிறத விட கோச்சாரத்தில் 1-2 கிரகங்கள் அதுக்கு பலன் தரணும். இப்படி இல்லாத ஆட்கள் இப்படி கேட்கும்பொழுது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம அதற்கு உண்டான மாற்று வழி என்னவோ அதை தான் சொல்லணும். செலவு அதிகம் செய்யாதீங்க, நீங்கள் வேறு எதுவும் சொத்து விற்று இதில் போடாதீங்க, இந்த மாதிரியான அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடிஞ்சால் நல்லா இருக்குமே தவிர, மற்றபடி அவங்க கேட்குறதும் இல்லை. சிலர் இதுக்கு ஹோமம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னெலாம் கேட்பாங்க. இதில் சாதகம் கொஞ்சம் இருந்தால் கூட உள்ளே என்ன வேணால் அந்த ஜோதிடத்தில் ஏதாவது உதவி செய்ய முடியும் குருநாதரால். ஆனால் அதில் இல்லாத பட்சத்தில் அவர் ரொம்ப சங்கடப்படுவார். இப்படி சில சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவங்களில் சிலர் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் என்னன்னு கேட்டாங்க. இவர் அதுக்கு உண்டான சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இவர் விளக்கமாக சொன்னார். அதை கொண்டு வெற்றி பெற்றவர்களும் உண்டு அந்த நேரத்தில். இதில் எனக்கு ஒரு விஷயம் அவர் சொன்னார், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எங்கே இருப்பீங்கன்னாரு. நான் மெட்ராஸில் தான் இப்போ எங்கே இருக்க போகிறேன். சரி கிளம்பி நேரில் வந்துருங்கன்னாரு. சரி, எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டுருக்கு. அந்த எலெக்ஷன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டுருக்குது, லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. நான் மதியம் அவருக்கு ஃபோன் பண்ணேன், எங்கே இருக்கீங்க, இது போல் லீடிங்கில் இருக்காங்க போல இருக்கு இவங்க, நான் உங்களை பார்க்குறேன்னு இருங்க, நான் உங்களை கூப்பிட்றேன்னாரு. அதுக்கப்புறம் 3-4 மணிக்கு மேலே கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், அங்கே நிறைய பேர் தேடி வருவாங்க, நம்ம வேறு ஒரு இடத்துல சந்திப்போம்னு சொல்லி இன்னொரு இடத்த சொல்லி அங்கே வர சொன்னார். நானும் அங்கே போயிட்டேன். போனால் இழுபறியாகவே இருக்குது. அந்த இழுபறியில் யார் வெற்றி வருவா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. அப்போ இந்த ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 135 136 சீட்டோ ஏதோ வர்ற நேரத்தில் ரொம்ப இழுபறியாக போயிட்டு இருக்குது. 130 128 இப்படி முன்னும் பின்னையும் போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, கோச்சார கிரகங்களை பார்த்தாரு, பிரசன்னம் போட்டுட்டு அடுத்தடுத்த ராசியில் நிற்கக்கூடிய கிரகத்தை எண்களாக மாற்றி இது 136 முடியும் பாரு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அதில் ஏதோ ஒரு எண்ணிக்கையை சொல்லி இதை குறைச்சிக்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். ராகு வேறு கூட நிற்கிது. இப்போ இந்த ராகு இந்த எண்ணிக்கையில் ஏதாவது 1-2 ரிசல்ட் வராமல் கூட ஆக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கேயே உட்காந்துட்ருக்குறோம், எதுவுமே ஃப்ரீஸ் ஆகலை. கடைசியில் பார்த்தா ஒரு 2 தொகுதியோ 4 தொகுதிக்கு உண்டான ரிசல்ட்டை மட்டும் நிறுத்தி வச்சுட்டாங்க. மீதி எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிரகாரம் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னும் ஒரு கிரகங்கள், கோச்சார கிரகங்கள், அதுவும் அன்னைக்கு அது கவுண்ட் பண்ணுற அன்னைக்கு இருக்கக்கூடிய வரிசையின் பிரகாரம் இது இத்தனை சீட்டு வரும் அப்படின்றத இவரால் சொல்ல முடியுது. அப்படின்றப்ப அதுக்குண்டான விஷயங்கள் சொன்னார் அவர். முதல்ல இதுக்கு தேர்தலுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கிரகங்கள் சார்ந்து எனக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு எனக்கு அப்போ எடுக்க தெரியாது. அதனால் அவர்கிட்ட எனக்கு இது தெரியலையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, மொத்தம் அந்த 4 கிரகம் வலுவாக இருக்கணும், அது இல்லாமல் சூரியன் சனின்னு 2 கிரகம் சேரணும். இது எல்லாம் சூரியன் சனி சேர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அதுவும் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போது என்னைக்கு தேர்தல் நடக்குதோ அந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் காலையில் முதல் போலிங் எத்தனை மணிக்கு ஆகுமோ அந்த நேரத்தை குறிச்சிட்டு அதுக்கு ஒரு ஜாதக கட்டம் வரைங்க.
அந்த ஜாத கட்டத்தில் யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி பெறுவா அப்படின்றத எடுக்கலான்னாரு. இப்படி ஜாத கட்டம் போட்டால் எடுக்க முடியுமா அப்படின்னோடனே 2016 நடந்த எலெக்ஷன் தேதியவே அவர் முன்னோக்கி உள்ள அந்த தேதிக்கு உண்டான டைமை போட்டு காலைல 7:30க்கு ஃபஸ்ட்டு போலிங்னா 7:30 அப்படின்னு போட்டு அதுக்கு போலிங் ஒரு சார்ட் போட்டு காமிச்சார். அதில் பார்த்தா யார் இப்போ வெற்றி பெற்றாங்களோ அவங்களுடைய சின்னங்கள் அதுலேயே சின்னங்களோ அல்லது நிறங்களோ அல்லது அந்த கட்சியினுடைய அடையாளமோ தலைவருடைய அடையாளமோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எனக்கு ஆச்சரியம், இப்படியெல்லாம் அணுகலாமா அப்படின்னா அவர் இதுலேயும் இன்னும் பல வகையை சொன்னார். இதுலேயே ஒரு தொகுதிக்கு உண்டான கண்டஸ்டன்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏ ஜெயிப்பாரா பி ஜெயிப்பாரான்றது கூட இந்த போலிங் டேட்டில் உள்ள பேர்களை வைத்து கிரகங்களை வைத்து கண்டுபிடிக்கலான்னார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் பல பின்னோக்கி உள்ள தேதிகள்லாம் எடுத்து அதற்குண்டான ஜாதக கட்டங்கள்லாம் வரைஞ்சி பார்க்கும்போது அதாவது அப்படியே இருந்தது. ஒரு தனிநபர் ஜாதகம் மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் ஜாதகங்களும் அரசியலுக்கு உண்டான கிரக ஜாதகங்களும் ரொம்ப அட்டகாசமாக வேலை செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சி தோன்றிய காலம் இருக்கு இல்லையா, அவங்க அறிவித்த நேரம் இருக்கு இல்லையா, அதற்குண்டான ஜாதக கட்டங்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனியாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனியாக, இன்னும் ஒவ்வொரு இதர கட்சிகளுக்கு தனித்தனியாக போட்டு என் குருநாதர் அப்போ வச்சுருந்தேன். இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்றதுக்கு ஒரு நாள் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஒவ்வொன்றும் ஒரு பிரம்மாண்டம். இந்த ஜோதிடத்தோட பிரம்மாண்டத்தை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். இதை எங்கேயாவது பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. அந்த நேரம் எனக்கு ஆந்திராவுக்கு போக வேண்டிய சூழல். ஆந்திராவில் சில அரசியல்வாதிகள் எனக்கு பழக்கமானதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க ஒரு பிரபலமானவங்க அந்த ஊரில் சீட் கிடச்சி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னுடைய எதிராளி ரொம்ப பலமான ஆளாக இருக்கிறாரு, அவர் எல்லா இடத்துலையும் அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்குது, நமக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏற்கனவே நான் இங்கே போட்டிட்டு தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ இல்லை நீங்கள் குறைந்த ஓட்டில் ஜெயிப்பீங்க, சில காரியங்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கெங்க நேரம் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, அருகாமையில் உள்ள ஒரு கோயில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கவும், இந்த கோயில் போயிட்டு வந்த பின்னால் இந்த எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் இல்லையா, இந்த ஆந்திராவில் அந்த தொகுதிக்கு உண்டான எதிர்கட்சி தலைவர், அவர் ஏதோ கிராமப்புறத்துக்கு போகும்பொழுது அவரை கேரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி தான் முதல் முறையாக கேரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இங்கே போன தடவை ஜெயிச்சதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, தண்ணி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லி அது பேப்பர்லேயும் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அப்போ மெல்ல மெல்ல இவங்க பக்கம் அந்த மக்களுடைய செல்வாக்கு சாய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதே போல் அவங்க ஜெயித்தாங்க. ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்க கேட்டாங்க, நமக்கு மந்திரி பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. தற்சமயத்தில் மந்திரி பதவி இல்லை, ஆனால் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னா, அது எப்படி சிறிது காலம் கழித்து கிடைக்கும் அப்படின்னா, இல்லை மேடம், ஒரு 2 வருஷத்துக்கு தள்ளியாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னோடனே அவங்க அதுக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி தனியாக ஒரு மந்திரி பதவி போடுவாங்களா அந்த நேரத்தில் அப்படின்னு. ஆந்திராவில் அப்போ எப்படி அறிவித்தாங்கன்னா, முதல் 2.5 வருடத்துக்கு ஒரு மந்திரி பதவிகள், அடுத்த 2.5 வருடத்துக்கு வேறு ஆட்களுக்கு மந்திரி பதவின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இவங்க எம்எல்ஏ ஆன பிறகு இவங்களை போய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தேன். அப்போ அந்த புகைப்படத்தை நான் முகநூல்லையும் பகிர்ந்தேன். எப்படி போட்டிருந்தேன்னா, இவங்க எம்எல்ஏவாக இருக்கும்போது கிளிக்கியது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு என்னுடைய குருநாதர் கீழே அடுத்து இவர்கள் அமைச்சரானவுடன் கிளிக்கவும் அப்படின்னு போட்டார். எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அது அடுத்த முறை அவங்கள போய் சந்திக்கும் போது என் குருநாதர் கூட இதில் கமெண்ட் போட்டுருக்காரு பாருங்க, நான் சொன்னபடி 2 வருடம் கழித்து நீங்கள் நிச்சயம் ஆவீங்கன்னு. அதே போல் 2.5 வருடம் கழித்து அவங்க அமைச்சர் ஆனாங்க. அமைச்சர் ஆன பிறகு தான் அதுக்கப்புறமும் அவங்க அமைச்சர் ஆன பிறகும் போய் அதே போல் கிளிக்கிட்டேன். இதுதான் இதில் பெரிய சுவாரஸ்யம். இது நிறைய இடங்களில் அடுத்த வந்த கூட எலெக்ஷனில் கூட இவர் சொல்லிக் கொடுத்த இந்த இதை நம்ம முயற்சி செய்கிறோம். எப்போவுமே தனிநபருடைய ஜாதத்தின் மேலே தான் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி. இந்த அரசியல் ஜாதத்துலலாம் எனக்கு இந்த ஜோதிடத்தோட விஸ்தாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பழகுறமே தவிர இது சொல்கிறது எங்களுடைய வேலை இல்லை. ஏன்னா நமக்கு எதிர்கட்சியிலும் நண்பர்கள் இருப்பாங்க, ஆளுங்கட்சியிலும் நண்பர்கள் இருப்பாங்க. நமக்கு ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் பேச முடியாததுனால தனிநபர் ஜாதகம் மட்டும்தான் நான் பார்க்குறேன்றதில் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். சரி, இவ்வளவு பேசிட்டீங்க, ஆனால் எந்த 4 கிரகம் அந்த அரசியலுக்கு உகந்த கிரகம் அப்படின்றத சொல்லாமே முடிக்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. சரி, பரவாயில்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. சூரியன், குரு, செவ்வாய், ராகு, இந்த 4 கிரகங்களும் ரொம்ப வலிமையான கிரகங்கள். இது இல்லாமல் இன்னும் 2 காம்பினேஷன் ரொம்ப அவசியமான ஒரு காம்பினேஷன்ஸ்.
இந்த காம்பினேஷன்லாம் சேர்ந்து வரணும், அது கோச்சாரத்துலேயும் ஒத்து வரணும். அப்படி வரும் பொழுது அரசியலில் நிச்சயம் வெற்றி பெறுவாங்க. இது போல் நிறைய சின்ன சின்ன கிரகங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்றத என் குருநாதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய கிரகங்களை பற்றின ரகசியங்களும் கோவில்களை பற்றிய ரகசியங்களும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.